பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். விராட்ட தேசத்திலே தங்களுடைய ஒரு வருட அஞ்ஞான வாசத்தை நல்லபடியாக முடித்தனர் பாண்டவர்கள். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட்ட ராஜன் மற்றும் தர்மராஜன், பீமசேனன், நகுல சகாதேவர்கள், சுவர்மா அவனோட பார்த்தீங்கன்னா சுசர்மா சுவர்மா அருகில் இருக்கக்கூடிய தேச ராஜர்கள் அந்த பசுக்களை கவர வந்த பொழுது போரிட்டு வென்று ஒரு பக்கம் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கின்றனர். இதுதான் சமயம் என்று கௌரவர்கள் மற்றொரு வாசல் வழியாக துரியோதனாதிகள் அனைவரும் வந்து அந்த பசுக்களை களவாட நினைத்த பொழுது இந்த செய்தி விராட்டராஜனுடைய மகன் உத்தரகுமாரன், அவன் விளையாட்டு பையன், பெண்களோடு எப்போ பார்த்தாலும் அந்த சிரித்து பேசி கேளிக்கை விளையாட்டுகளில் ஈடுபட அதே அவனுடைய வேலை. ஒரு வாழ் பயிற்சி, அந்த மாதிரி எந்த ஒரு ஆண் மகனுக்கு உண்டான எந்த பயிற்சியும் ஏற்காத. ஆனால் பெண்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்களே என்று வீர வசனம் பேசிட்டு, இப்போ மட்டும் ஒரு சாரதி மட்டும் இருந்தா இந்நேரம் இவங்களையெல்லாம் நான் எனக்கு காலுக்கு கீழே போட்டு துவம்சம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் இவ்வளவு வீரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுதான் சந்தர்ப்பம். சைலந்திரி நேராக போய் பிருகன்னிலையிடம் போய் நீ சாரத்தியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு சைலந்திரி சொல்ல உடனே பிருகன்னிலை கிளம்பினான் அர்ஜுனன். நேராக உடனே அவன் ஒரு விளையாட்டு கத்திய கையில் வில்ல வச்சிட்டு இருக்கான். யாரு? உத்தரகுமார். போரை பற்றி என்னென்னமோ பேசினானே ஒழிய நேராக அந்த ரணரங்கத்தில் போய் அப்படி நின்று அந்த புழுதிகள் அந்த ஆகாசத்தை தொட்டன. அதை பார்த்த உடனே பயந்துட்டா உத்தரகுமாரன். ஓன்னு அழறா, என்னை எப்படியாச்சும் மறுபடியும் என்ன சொல்லுது, அரண்மனைக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. பிருகன்னிலை அர்ஜுனன் சொல்றான், போரில் ஜெயிக்கலாம் தோக்கலாம், ஆனா இந்த மாதிரி திருப்பி போறது அவ்வளவு அழகல்ல, என்னை எப்படியா கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு அழறா. நேரா கொண்டு போய் அங்க க்ஷமி மரத்துக்கு மேலே இருந்த கட்டி வைத்திருந்தார்கள் இல்லையா, அந்த பானங்களை வில்களை எல்லாம் கீழே இறக்க சொல்லி அதை பார்த்த உடனே தான் யார் என்கின்ற விஷயத்தை உத்தரகுமாரனிடம் கூற, உத்தரகுமாரன் கூறுகிறான், பாண்டவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், நீயா அர்ஜுனன், நான் எப்படிப்பட்ட பேர் பெற்றிருக்கேன், உங்களை பற்றி உங்களுடைய வீரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்பொழுது உங்களை நேரில் அந்த தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றேன். பாருங்க, எந்த விதமான அறிவு இல்லாத மழுங்கிய ஒருவனுக்கு கூட பாண்டவர்களுடைய தர்மம் எவ்வளவு அழகாக தெரிந்திருக்கிறது. இப்போ அந்த காண்டீபத்தை எடுத்தான். இப்ப ஏற்கனவே அந்த ரதத்தில் சிம்மத்தினுடைய அந்த துவஜம் இருந்தது. உடனே அந்த சிம்ம துவஜத்தை இறக்கி வாயுதேவன் ஆஞ்சநேயனுடைய அந்த துவஜம் ஏறியது அந்த ரதத்தில். அந்த காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு இப்போ உத்தரகுமாரனுக்கும் பயங்கரமான தைரியம் வந்துடுத்து. நீங்க போர் செய்யுங்க, நான் சாரத்தியம் பண்றேன் அப்படின்னு அந்த குதிரைக்கு அருகில் உத்தரகுமாரன் வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தன்னிடம் இருந்த அந்த தேவதத்தம் என்கின்ற அந்த சங்கினை முழங்கினான் அர்ஜுனன். அவ்வளவுதான், அந்த சப்தம் கேட்டவுடனே இவன் கீழே விழுந்துட்டான். யாரு? உத்தரகுமாரன். ஆனா கௌரவர்கள் அத்தனை பேர் மனதிலும் மிகப்பெரிய பீதி கிளம்பியது. ஏன்னா இத்தனை நாட்கள் எவ்வளவு அநியாயம் பாண்டவர்களுக்கு எதிராக அந்த கௌரவர்கள் செய்திருக்கிறார்கள், அதை அத்தனையும் மனதில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக பழிவாங்குவான், அவனுடைய அந்த போர் மிக மிக ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கர்ணன் சொன்னா, யாருக்கெல்லாம் பயமா இருக்கும் நீங்க கிளம்புங்க, என்கிட்ட பரசுராமரிடம் கொடுத்த அஸ்திரங்கள் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட எவ்வளவு பெரிய ஆச்சாரிய பெருமக்கள் இருக்கிறார்கள். கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மர், இவர்களையெல்லாம் பாருங்க. இவன் இப்ப வந்தவன் யாரு? கர்ணன்.
ஆனால் காலம் காலமாக வீரத்துக்கே என்ன சொல்லுது, அத்தனை பேரையும் தயார் செய்தவரே துரோணாச்சாரியார். அப்போ உங்களுக்கு எப்படின்னா சிராதத்தில் யாராச்சும் சாப்பிட கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் அதை சாப்பிட லாய்க்கு. என்னென்ன வார்த்தைகள், தடிமனான வார்த்தைகளை பிரயோகித்தான் கர்ணன் அப்படின்னு பார்த்தா, இதை கேட்ட உடனே கோபம் ஈவன் கிருபாச்சாரியாருக்கும் வந்துச்சு. என்ன கர்ணா, என்ன பேசிட்டு இருக்க நீ? 13 வருஷம் அர்ஜுனன் என்ன செய்தான் அப்படின்னு உனக்கு தெரியுமா? இந்த பூமண்டலத்தையே ஜெயித்தவன் அவன், நீ வெறுமனே பேசுறவன். அவங்க செய்து காண்பித்தவர்கள். அது மட்டுமா அப்படின்னா, அந்த வனவாசத்திலே சுபத்ரையை திருமணம் செய்தவன். துரியோதனனும் மனதில் ஆசை வைத்தான். ஏதாவது நடந்ததா அப்படின்னா இல்லை, அப்பவும் வெற்றி கொண்டான். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயத்ரதன், சித்திரசேனன் இவர்களெல்லாம் சாமானியர்களா? அத்தனை பேரையும் பந்தாடினான். அப்பெல்லாம் எங்க போயிட்டு இருந்து இந்த வீர வசனம் பேசிட்டு இருக்கக்கூடிய கர்ணா, வெறும் பேச்சு மட்டும்தான் உன்னிடம் இருக்கிறது. அவர்கள் செயல் வீரர்களாக இருக்கின்றார்கள். கிருபாச்சாரியார் சொல்றார் இந்த வார்த்தையை. இப்போ அவன் அர்ஜுனனை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒரு சிம்மம் பசியோடு வந்து கொண்டிருப்பது போல இருக்கிறது. இதற்கு முன் யார் ஒருவர் நின்றாலும் அவர்களால் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அர்ஜுனனுடைய பராக்கிரமம் என்ன என்பதை நன்கு அறிந்தவர்கள் இவர்கள், கிருபர், துரோணாச்சாரியார், பீஷ்மர். ஏன்னா நீங்க முன்ன பார்த்த அர்ஜுனன் வேறே. சிவனை நோக்கி தபம் செய்து பாசுபதாசனத்தை பெற்றிருக்கிறான், காண்டீவ தனுசை ஏந்தி இருக்கிறான், இந்திரலோகத்திற்கு சென்று பலவிதமான வித்தைகளை இந்திரன் மூலமாக கற்றிருக்கிறான். இதை அனைத்தும் அறிந்தவர்கள் இந்த மாதிரி ஆச்சாரிய பெருமக்கள். ஆனால் இத்தனை விஷயத்தையும் நினைவில் கொள்ளாது, நான் ஒருவன் மிக சுலபமாக அர்ஜுனனை வென்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனி கடத்தோடு கர்ணன் பேசுறது மட்டுமல்ல, மற்றவர்களை உதாசீனப்படுத்தினான். வயதிற்கு கூட மரியாதை கொடுக்காதபடி அவனுடைய நடத்தை இருந்தது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பேசுறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கல்லை கட்டி கொண்டு கிணற்றில் விழுபவன் எப்படி பேசுவானோ அது போல இருக்கிறதுன்னு கிருபாச்சாரியார் கர்ணனை பார்த்து சொல்றார். நீ எங்க, அர்ஜுனன் எங்க? நீ பேசுறவன், அவன் செய்பவன். சிலர் என்ன தெரியுங்களா, தான் போரிடுகிறோமோ இல்லையோ நிறைய பேசுவாங்க. எனக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்திருந்தால் நான் அந்த மழையே எடுத்துன்னு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி வெறுமனே பேசிக்கொண்டிருக்கிறாயே, எந்த விதமான சாதனையும் உன்னால் இதுவரை ஆனதா அப்படின்றா இல்லை. நீங்க உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க எந்த போர்ல அவனை ஜெயிச்சு அவனுடைய அந்த பாண்டவர்களுடைய செல்வத்தை கவர்ந்தீர்கள், கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கபட விளையாட்டின் மூலமாக அவர்களுடைய செல்வத்தை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். பாருங்க, அங்க இருக்கிறவங்க ஸ்பஷ்டமா துரியோதனனும் சரி கர்ணனும் சரி கேட்கும்படி தர்மத்தை உறக்க கூற ஆரம்பித்து விட்டனர். எதிராளிகள் உடன் இருந்தவர்கள் பேச்சு எப்படின்னா, நாம் எவ்வளவு பெரிய துரோகத்தை பாண்டவர்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதனை அவர்களாகவே ஒத்துக்கொள்ளக்கூடிய தருணம் இது. அப்போ அந்த கபடத்தில் அத்தனை செல்வத்தையும் நீங்கள் அபகரித்து விட்டு அவர்களுடைய வீரத்தை வேற விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாரு? கர்ணனை பார்த்து கிருபாச்சாரியார், நீ இனி பேசாதே. இவ்வளவு பேர் இணைந்து யுத்தம் செய்தாலும் அவனை கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியாது. இது கிருபாச்சாரியார் சொல்லக்கூடியது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரோணாச்சாரியாரும் சொல்கிறார், இது சாமானியம் அல்ல, வந்திருப்பவன் மிகப்பெரிய திறமை உள்ளவன், அவன் முன் யார் ஒருவரும் நிற்க முடியாது. இப்படி அப்படியே பேசிட்டு இருக்க கர்ணன், நான் ஒரு ஆள் இருந்தா போதும், இந்த போரை நான் நடத்தி விடுவேன் என்கின்ற துணையில் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருபாச்சாரியார் பேசினாரு, துரோணாச்சாரியார் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதையெல்லாம் பேச பேச இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். யார் அப்படின்னா அஸ்வத்தாமன். அவனுக்கு மிக மிக கோபம் வந்தது. அதுவும் பிராமணர்கள் வெறும் சாப்பாட்டுக்கு லாய்க்கு, நீ போட்ட அன்னத்திற்காக வந்து நிற்கிறார்கள், நீங்க போங்க, நீங்க எல்லாம் போராடுறதுக்கு என்ன சொல்லுது, எந்த விதமான லாயக்கும் இல்லை அப்படிங்கிறது போல மிக கீழே பேசினா யாரு, கர்ணன். அப்படி பார்த்தா துரோணாச்சாரியார்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன, அதுதான் தன்னைக்கிட்ட திறமை இருக்கோ இல்லையோ மற்றவர்களை என்ன சொல்லுது, இழிவாக பேசக்கூடிய குணம். இது கர்ணன் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் மற்றவர்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது எப்பவுமே. அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகள் எந்த நேரத்திலும் தடிமனாக்கி மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்துவதாக என்றுமே இருக்கக்கூடாது. கர்ணன் சொல்றா, நீ ரொம்ப பேசுற கர்ணா, இதுவரையிலும் பசு களவாடவில்லை. எதுக்காக வந்தோம், பசு களவாடு. இதுவரையிலும் களவாடணுமா, இல்லை, வெறுமனே பேசிக்கொண்டு நாம நீ பேசுறதுக்கு தான் லாய்க்கு. அஸ்வத்தாமனும் இணைந்தான். ஏன்னா அஸ்வத்தாமன் இனி யாருடைய கை கால் அவருடைய தேகத்தில் இருக்குமோ அப்படின்னே நமக்கு தெரியாது. ஏன்னா நீ எந்த பராக்கிரமத்தினால் அவரது செல்வகலத்தை வென்றாய், நீ சொல்லு. பகடையாட்டம் என்கின்ற ஒரு அந்த சகுனியினுடைய மாய வேளையில் அவர்களுடைய செல்வத்தை அபகரித்தாய். அவர்களாக இருக்க கொண்டு அதனை சகித்து கொண்டனர். பாருங்க, சபையில் பேசாதவர்கள் இந்த யுத்த ரணரங்கத்தில் பார்த்தோம்னா இதுதான் தர்மம், நீங்க செஞ்சது எல்லாம் அதர்மம் என்பதனை சப்தமாக அஸ்வத்தாமனும் இணைந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது அப்படின்னா, கர்ணனை பேசவிட்டு துரியோதனன் இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அப்போ இவ்வளவு அவமானம் நடந்த பொழுதும் கர்ணனுக்கு அவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறானே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, நிறைய பேர் வீரர்கள் இருந்தாலும் என்ன குறை அப்படின்னா, அந்த அவர்களிடத்தில் இப்போ ஒற்றுமை களையத் தொடங்கியது. இவருக்கு இவனை பிடிக்கவில்லை, இவன் அதிகமாக பேசுபவன், பெரியவர்களை மதிக்காதவன், ஏதோ ஒரு குணம் இருக்கு, ஏதோ ஒன்று இல்லாமல் போகிறது. இப்போ எப்போவுமே வேலை செய்பவர்கள் பேசுவதில்லை, சும்மா இருக்கிறவன் பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருப்பவனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மகாபாரதம் பாருங்க, நாம இதையே நம் வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேசி கொண்டிருப்பவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இது மகாபாரதம் சொல்லுது. பேசுபவன் ஒருவன், செயல் செய்பவன் செயல் வீரன் என்பது மற்றொரு. சரிங்க, இது மல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த உலகத்தில் பூமி நம் அனைவரையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுமைசாலி யாருன்னா இந்த பூமி. இதா பேசுதா? எதுவும் பேசாமலே நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. அது செயலில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது மட்டுமா? சூரியன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சூரிய ஒளியானது இன்று ஒரு நாள் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா? எந்த சீதோஷண நிலையிலும் காலை எழுந்தவுடன் அந்த ஒளி கற்றைகளை வீசுவதில் எந்த விதமான தயக்கமும் காட்டாது இன்று வரை. இனிமேலும் அது அதனுடைய வேலையை செய்துட்டு இருக்கு. ஆனா சூரியன் வாய் திறந்து என்னால் தான் இந்த ஒளி இந்த மக்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை சூரிய தேவன் சொன்னதாக வரலாறு இருக்கா? இல்லை. அது மட்டுமல்லாமல் அக்னி, இவை அனைத்தும் பேசுவதில்லை, அதனுடைய காரியங்களை இறைவன் மூலமாக மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ வெறுமனே பேசிக்கொண்டு கொண்டு இருப்பவனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ துரியோதனை பார்த்தா அஸ்வத்தாமன், உனக்கு சாமானிய ஜனர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதை வேடிக்கை பார்த்து கொண்டு எந்த பதிலும் பேசாமல்
என்ன சொல்றது, அவன் பாட்டுக்கு இவன் பேசுறதையும் கேட்கிறான், அவன் பேசுறதையும் கேட்கிறான். துரியோதனனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. உன்னிடத்தில் பலம் இல்லை. அஸ்வத்தாமன் நேரடியா துரியோதனனை பார்த்து, ஏதாவது ஒரு தர்மத்தின்படி பாண்டவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நீ அபகரித்திருக்காயா? ஏதாவது யுத்தத்தை பயன்படுத்தினாயா? எந்த யுத்தத்தில் கர்ணனால் இந்த அவர்களுடைய செல்வத்தை நீ அபகரித்தாய்? உனக்கும் பலமில்லை, அவனுக்கும் பலமில்லை. கபடத்தினால் அவர்களுடைய செல்வத்தை அபகரித்தவன் நீ. துரியோதனனுக்கு நேராக நின்று நீ செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தைரியம் அஸ்வத்தாமனுக்கு இருந்தது. பாருங்க, இருக்கிற ஒரு 10 பேருன்னா அந்த 10 பேரும் மிகப்பெரிய திறமைசாலி. ஆனால் ஒருவருக்குள்ளே ஒருவர் கருத்து வேற்றுமை இருந்தால் அந்த 10 பேரினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை மகாபாரதம் கூறி வருகிறது. மேலும் யுத்தம் நடந்ததா இல்லையா என்ற விஷயத்தை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.